பாருங்கள், எங்கள் செல்லக்குட்டிங்கெல்லாம் இப்படி தாங்க என் தலைக்காணியில் தாங்க படுத்துக்கிறாங்க. நைட்டில் கூட நான் படுத்திருந்தேன்னா பாருங்கள், வீடியோ எடுக்கிறேன்னா அவங்க அம்மா எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அச்சிச்சோ, பிள்ளைங்க பாவம் கத்துறாங்க, கத்திட்டு அசந்து தூங்குறாங்க. என்னை தள்ளி விட்டுட்டு இப்படி தாங்க தூங்குறாங்க 2 பேரும். அவங்க அம்மாவாவது நடுவில் எங்கேயாவது எழுந்திரிச்சு போயிட்டு வருவாங்க. இவங்க 2 பேரும் நைட்லேயும் என் தலைமாட்டாண்டியே படுத்துருக்கிறதாங்க வேலை. என்னை கீழே தள்ளி விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி படுத்துருப்பாங்க. எவ்வளோ அழகாக படுத்துருக்காங்க பாருங்கள் பிள்ளைங்க. எங்கள் மோட்டு, இவர் பத்தல். எங்கள் மோட்டு பத்தல் 2 பேரும் இவ்வளோ அழகாக தூங்குறாங்க பாருங்கள். இவங்க தூங்குகிற அழகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மோட்டுக்கும் பத்தலுக்கும் ஏதாவது ஹார்ட் சிம்பிள் போட்டு விடுங்க பார்ப்போம் கமெண்ட்டில். அழகாக இருந்தாங்கன்னா பார்க்கலாங்க. எத்தனை ஹார்ட் சிம்பிள் வருதுன்னு பார்ப்போமா எங்கள் செல்லக்குட்டிங்களுக்கு. அச்சிச்சோ, புள்ள கீழே வந்து படுத்துருக்கிறாரு. தூக்கினாக்கா ஏஞ்சிக்கு வரா என்னன்னு தெரியல. தூக்கி பார்ப்போமா? இப்படி ஏறி படுத்துக்கிறார் ராஜா. எனக்கு வேணும் தலைகாணி, உங்களுக்கு தான். ஆமாம், தூங்குடா பட்டு. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.